பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊரிலே நாம் விடுதலை நாள் கூட்டங்கள் நடத்தி வருகிறோம். கணக்கற்ற ஜனங்கள் அங்கே விடுதலை பெற்று வராங்க. நாமும் கூட ஏராளமான பணங்களை செலவழித்து அந்த ஊழியங்களை தடையில்லாமல் நடத்தி வர ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலும் மிக சிறப்பான விருந்து அங்கே வருகிற மக்களுக்கு பரிமாறப்படுகிறது. நிறைய ஜனங்கள் விடுதலை பெற்றுட்டு வராங்க. அதனால் டிவியில் டெய்லி ப்ரோக்ராமை பார்க்குற மக்களெல்லாம் சனிக்கிழமைகளிலே உங்கள் ஊருக்கு சமீபத்தில் நடத்தப்படும் அந்த கூட்டங்களிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். குறித்துக்கூறில் இந்த சனிக்கிழமை நாசிரை தேவனுடைய மாளிகையில் வைத்து மிக சிறப்பான விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் பங்கேற்கிறாங்க, எக்கச்சக்கமாக வராங்க. நீங்களும் கூட வந்து பங்கேறுங்கள். வந்து தங்கிட்டு தான் கூட்டத்தில் இருக்கணும், ரொம்ப தூரத்துலேருந்து வரோன்னா கூட பரவாயில்லை, உங்களுக்கு இடம் இருக்கிறது. அதே போலவே பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் மறவாதிருங்கள், கூட்டத்தின் இறுதியில் தனித்தனியாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நான் ஒரு பக்கம், வரவேல் செய்கிற ஐயா ஒரு பக்கம், ஜோசப் பண்ணே, எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், வரம் பெற்ற பிள்ளைகள்லாம் சேர்ந்து உங்களுடைய விடுதலைக்காக எத்தனை மணி நேரம் ஆனாலும் தனித்தனியாக நான் ஜெபிப்போம். அதுபோலவே மெய்ஞானபுரம் யோவானன் தலைமையில் மிக சிறப்பான விருந்து உங்களுக்கு பரிமாறப்படும் என்பதையும் உங்களுக்கு நான் சந்தோஷமாய் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த வாரம் பிரியத்துக்குரியவரில் இங்கே கூட்டம், அடுத்த வாரம் சென்னையில் நமக்கு கூட்டங்கள் ஆயத்தமாக இருக்குது. பார்க்குறவங்கெல்லாம் ரெடி ஆகிருங்க, சரியா? அது மாத்திரமல்ல, நமது ஊழியத்தின் சார்பாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு முதியோர் இல்லம் கட்டப்பட்டு அங்கே நிறைய பேர் தங்கியிருக்காங்க. அவர்களுக்காக சிறப்பான ஏற்பாடுகளை நான் செய்திருக்கேன். பெரிய இடம், நிறைய காற்றோட்டமாக நீங்கள் வாக்கிங் போய்க்கலாம், வெளியே மரத்துக்கீழே வந்து உட்காந்துருக்கலாம். கிச்சனே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. டைனிங் ஹாலில் இருக்குது. நல்ல சாப்பாடு 3 வேளையும் உங்களுக்கு பரிமாறப்படும். நானே சில நேரங்களில் போகிறேங்க. பிரியத்துக்குரியவர்களே, எல்லாத்துக்கும் மேலே 3 வேளையும் அங்கே ஜெபம் நடக்கிறது. நல்ல ஊழியக்காரங்க, ரெவரன்ஸ் பாஸ்டர்ஸ்லாம் வந்து கூட்டத்தை நடத்துகிறாங்க. எனவே இதை வந்து நீங்கள் பிரயோஜனப்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுபவர்களுக்கு நீங்கள் நம்முடைய ஊழியத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் வீடுகளில் நல்ல நாட்கள் வரும்பொழுது இங்கே இருக்கிற முதியவர்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்காக விருந்தளியுங்கள் என்றும் நாங்கள் கேட்கின்றோம். பிற ஜூன் மாதத்திலே கர்த்தர் சித்தமானால் புதிதாக நாம் அநாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் குட்டி ஸ்கூலையும் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறோம். காவனைகள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியத்துக்குரியவர்களே, பிலாத்து எனப்பட்ட ஒரு அதே ரோம தேசாதிபதி குறித்து நம்ம 2 நாட்களாக தியானிச்சுட்டு வரோம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு 3வது நாளாக இந்த பிலாத்துவை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு இருந்த பொழுதும் அவர் நல்ல காரியங்களை செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்த பின்பும் கூட அவர் அநேக நல்ல காரியங்களை செய்தார். அவருடைய வாழ்க்கை நல்ல பாடங்கள், அநேக பாடங்களை நம்ம கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். His life is teaching us a lot of lessons. நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்ககிட்ட நிறைய நல்ல காரியங்களை நம்ம கற்றுக்கிறோம். எப்படி வாழணுங்கிறத கற்றுக்கிறோம். ஒரு சிலர் பார்க்கும்பொழுது எப்படி வாழக்கூடாது என்று கற்றுக்கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, எனவே இந்த அருமையான நாளிலும் கூட அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து நமக்கு பிரயோஜனத்தை கொண்டு வரட்டும். இன்றைய தியானம் அவரை குறித்தே இருக்கிறது. பாருங்கள், பைபிள் எடுத்துக்கிடுங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான்.
அதில் நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமீபமாக இருந்தபடியினாலே யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளிலே எழுதியிருந்தது. எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஏசப்பாவை காப்பாற்ற முடியல. பிலாத்தால அவருடைய கை மிஞ்சி போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவர் கைகளை கழுவி தன்னை அந்த பாவத்திற்கு விலக்கி கொள்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். அங்கே இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டு விடுகிறார்கள். இந்த சம்பவம் அவரை மிகவும் அதிகமாக பாதித்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இவ்வளோ ட்ரை பண்ணி தோற்று போயிட்டோமே, ஏசப்பாவை காப்பாற்ற முடியலமே வருத்தமாக இருந்திருப்பார். வருத்தத்தோடு வீட்டுக்கு போயிருக்கும்போது மனைவி காப்பாற்றிட்டீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு சீட்லாம் எழுதி விட்டேனே, காப்பாற்றிட்டீங்களா? நீதிமன்றம் காப்பாற்றிட்டீங்களா? சொப்பனத்தில் அதிக பாடுபட்டேனே. இல்லையம்மா என்னால் முடியல, என் கையை மீறி போயிடுச்சு, நான் அவர் ஒப்பு கொடுத்தேன். ஏன்னா வீட்டம்மா ஒவ்வொன்று அழுதுருப்பாங்க, ரொம்ப குளுமையாலாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இந்த தோல்வியின் மத்தியில் அவர் ஒரு காரியத்தை செய்தார் என்று நான் காண்கிறோம். என்ன செய்தார்னா, அது அவர் சிலுவையை அடித்து ஏசப்ப தூங்கும்போது மேலே அவர் எழுதுகிறார், இயேசு யூதருடைய ராஜா. இதை 3 பாஷைகளில் அவர் எழுதினார் அப்படின்னு சொல்லி கிரேக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் 3 பாஷைகளை எழுதி இயேசு யூதருடைய ராஜா என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியத்தக்கதாக மேலே எழுதி அந்த விலாசத்தை எழுதி வச்சுட்டார். இயேசு ராஜா இல்லை, எங்களுக்கு ராஜா இல்லை, நாங்கள் ராயனுக்கு தான் நாங்கள் ராஜா, அவர் தான் எங்கள் ராஜா. இவன் ஒரு சாதாரணமான மனுஷன், இவர் பாவி அயோக்கியம் தான் அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க விரும்பினார். இயேசு யூதருடைய ராஜா, நான் கண்டுபிடிச்சேன், அவர் சாதாரணமான ஆள் கிடையாதுன்னு சொல்லி எல்லாரும் தெரியட்டுன்னு சொல்லி அவருடைய சிலுவைக்கு மேலே, அவருடைய பாடி மேலே அது எழுதிருக்குன்னு சொல்லி எழுதி வச்சுட்டார். அவர்களுக்கு பயப்படவில்லை. அவங்க 1000 சொன்னான்னு, அவங்க அவர் பெரிய குற்றவாளின்னு சொல்லி சொன்னான்னு, அவரை சிலுவையில் அரிச்சிருந்தான்னு, நான் அவரை காப்பாற்ற முடியாமல் போனது கூட துரதிஷ்டவசமான காரியம்தான், பரவாயில்ல. ஆனால் அவர் யூதர் ராஜான்னு எனக்கு தெரியும், எழுது அப்படின்னு சொல்லி அவர் எழுதினார். இந்த அதிகாரத்தை அவர் கரெக்டாக பயன்படுத்தினார். Things went out of his hands, but even then Pilate has done what he had to do. அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சார். அவர் மேலே அந்த இயேசு யூதருடைய ராஜான்னு சொல்லி எல்லாரும் பார்க்க முடியாமல் அவர் எழுதினார் என்று காண்கின்றோம். ரீத்துக்குரியல நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு இடத்துல டெட் எண்டில் நிற்கிறோம், தோற்று போயிட்டோம்னு நினைக்கிறோம், இனி செய்வதற்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்ம நினச்சி நம்ம வருத்தப்படுறோம். இல்லை, அதுக்கு பிறகு சில காரியங்களை செய்யணும், கண்டிப்பாக நம்ம செய்யலாங்கிறது ஒன்று. இன்னொன்று, கண்டிப்பாக நம்ம செய்யணும். நம்ம கையில் சில அதிகாரங்கள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், வல்லமை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்னா, போன வாரத்தில் ஒரு ஊழியக்காரர் ஒரு அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க இன்னொரு ஊழியக்காரரை பற்றி சொன்னாங்க. தற்செயலாக ஒரு பேச்சு வந்துச்சு. அப்போ சொன்னாங்க, அவர் முதல்ல ஒரு இடத்துல ஊழியத்தை நடத்தினார், எல்லாரும் போய் பிரதிஷ்டெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் அந்த இடத்த அப்படி விற்றுட்டு ஆண்டவர் என்ன இந்த ஊருக்கு கூப்பிட்டு வரான்னு சொல்லி பக்கத்தில் அவர் அந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்தார். 150-200 பேர் வந்தாங்க. நல்லா போயிட்டு இருக்கும்போது இல்லை ஆண்டவர் இங்கேருந்து இன்னும் தூரமாக ஒரு ஊருக்கு போக சொல்கிறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க. இங்கே நல்லா ஊழியம் போயிட்டுருக்கு, ஆனால் அதை விட்டுட்டு அங்கே இன்னொரு இடத்துக்கு போனாங்க. அதுக்கு பிறகு அங்கே போன பிறகு அந்த ஊழியம் எனக்கு பிடிக்கலை, இல்லைன்னா பல காரணம் சொல்லி ஆண்டவர் என்ன இங்கே கூட்டு வரான்னு சொல்லி இங்கே மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தார். அப்புறம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்தார். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறான்னு சொல்லிட்டு இங்கே போனார். அப்புறம் மறுபடியும் இங்கே வந்தார். இதை அவர்கள் என்னதில் சொன்னார்கள், ஒவ்வொரு முறையும் கர்த்தர் தான் எனக்கு சொன்னார், எனக்கு கர்த்தர் தான் சொன்னார்னு சொல்லி அவர் சொல்லிட்டு செய்கிறார் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். பிரியத்துக்குரியவர்களே, பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைமை மாற்றிக்கொள்கிறாங்க. ஊழியக்காரர்களே சில நேரங்களில் தவறுறாங்க, கர்த்தர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிக்கொள்கிறாங்க. அதனால் முன்னேற்றத்தை காண முடியாத ஒரு நிலைமை அங்கே காணப்படுகிறது. நிறைய பேர்களை நம்முடைய வாழ்க்கையில் காணும் பொழுது கொஞ்சம் போராடி பார்த்து இனி செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. இனி ஒன்றும் இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லை, ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியும். நம்முடைய கையில் ஒரு வல்லமை இருக்கிறது. நாம் நினைத்தால் நாம் சில காரியங்களை செய்யலாம். ஆண்டவர் இன்னும் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வல்லமை இன்னும் நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் அப்படி எல்லா இடங்களுக்கும் போயிட்டே இருக்கிறார், வருத்தப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நம்ம அலசடிப்படாதபடிக்கு ராஜா நமக்கு என்ன காரணத்தோடு நம்ம அழைச்சிருக்காரோ, நம்ம கையில் என்ன காரியங்கள் நம்ம செய்ய முடியும் ஒப்பு கொடுத்துருக்காரோ அதை சரியாக செஞ்சிடணும். செய்ய வேண்டியதை கரெக்டாக அந்த நேரத்தில் செஞ்சிடணும். தோல்வி அடைஞ்சது உண்மைதான், பிஸ்னஸ் போனது உண்மைதான், ஊழியம் போனது உண்மைதான், வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத சம்பவங்கள் நடந்துட்டுங்கிறது உண்மைதான். ஆனால் இன்னமும் சில காரியங்கள் நம்ம செய்யலாம். அந்த அதிகாரம் நமக்கு இருக்கிறது. இன்னமும் கொஞ்சம் பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இன்னமும் நம்ம நினச்சா
சில காரியங்களை சிலரை தூக்கி விட்டுடலாம், சில காரியங்களை செஞ்சிடலாம். அதை கண்டிப்பாக செய்யணும். எனக்கு தெரிந்த வாலிபன் ஒருவன் ஊழியம் செய்தான். ஆண்டவருக்காக அவன் எழும்பி பிரகாசித்தான். ஆனால் அதுக்கு பிறகு முட்கள் வந்து அவனை நெருக்கினபடியினாலே, பலர் வந்து அவனை நெருக்கிறதுனால மேலே பழிய போட்டதுனால அந்த ஊழியங்கள் எல்லாம் அவன் விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. எல்லா ஊழியமும் அவன்கிட்ட போயிடுச்சு. அப்போ அவன் சாதாரணமான மனிதனாய் மாறினான். எப்படி சிம்சோன் சாதாரணமான மனிதனாய் மாறி மொட்டையடிக்கப்பட்டு கண் பிடுங்கப்பட்டு கிடந்தாரோ, அதே போல் அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் அனுபவம் வந்தது. உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா என்று சொன்னான், கிறிஸ்டோபர், நான் ஆம்பிளிஃபையர் வச்சுருந்தேன், மிக்சர் வச்சுருந்தேன், ஸ்பீக்கர் வச்சுருந்தேன், மைக் வச்சுருந்தேன், எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுத்துட்டேன், ஊழியஞ்சீரவங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை. இட்ஸ் நோபல் டீடு. இந்த மைக்கு, இந்த ஸ்பீக்கர் பாக்ஸு, இந்த மிக்சர், ஆம்பிளிஃபையர்லாம் யார் ஊழியஞ்சீரங்களோ அவங்களுக்கு நான் கொடுத்துக்கலாம்லாம், கொடுத்துட்டேன். அது சும்மா கிடந்து அழிஞ்சு போகிறதுக்கு யாருக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டேன். இதைத்தான் இங்கே நான் காண்கிறோம். நம்மை விட்டு சாத்தா நிறைய நேரங்களில் எல்லாத காரியங்களும் எடுத்து போட்டது மாதிரி தெரிஞ்சா கூட நம்மகிட்ட இன்னமும் சில காரியங்கள் இருக்கிறது. நம்மகிட்ட பணமே இல்லாமல் போனாலும் ஆலோசனை சொல்ல முடியும். பெரியவர்களாகிய நாம் நல்லா பிரகாசிக்கிறவங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியும். பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை சொல்ல முடியும். பேரங்களுக்கு கிறிஸ்துவை குறித்து நம்ம சொல்ல முடியும். கடவுள் இன்னமும் நமக்கு வல்லமை கொடுத்துருக்கிறார். சாத்தா எல்லாம் போய் செஞ்சு சொல்றானா, ஏமாந்துடாதீங்க, இனி உன் வாழ்க்கையில் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்றானா, ஏமாந்துடாதீங்க. இல்லை இல்லை, இன்னமும் கர்த்தர் சில காரியங்கள் நீங்கள் செய்யும்படியான வல்லமை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாம் போனாலும் என்னங்க, நம்ம ஜெபிக்கலாம் தெரியுமா, காரியங்களை நம்ம ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிச்சோன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சிம்சோனுக்கு எல்லாம் போனாலும் ஜெபிக்கிற அந்த மனது போகலை, ஜெபம் அவரை விட்டு போகலை. அந்த ஜெபம் அவரை மறுபடியும் பல மடங்கு வல்லமை பெற்றுக்கொள்ள உதவி செய்தது. அந்த தூண்களை தள்ளிவிட்டு அவர் ஆயிரக்கணக்கானவர்களை ஒரு நிமிடத்தில் கொன்று குவித்தார் என்று காண்கிறோம். எல்லாம் போனாலும் ஜெபம் பண்ணலாங்க, அதை நம்ம மறந்து விடவே கூடாது. இயேசு யூதருடைய ராஜா, அந்த ராஜா நமக்கு வாழ்வு தருவார்கிற நம்பிக்கை நம்மை விட்டு கடந்து போக கூடாது. இயேசு எல்லாருக்கும் மேல ராஜா, ராஜாதி ராஜா. அவரை நான் பற்றி கொள்வேன். அவர் என் தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். அவர் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அவர் என்னை கைவிட மாட்டார்கிற நம்பிக்கை நம்மை விட்டு அசைக்க முடியாமல் இருக்கணும். சாத்தான் வெக்கப்பட்டு போயிடுவான், வியாதி வெக்கப்பட்டு போயிடும், கடன் பாரங்கள், வட்டி கடன்கள் வெக்கப்பட்டு போயிடும், நம்ம எதிர்க்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவாங்க. ஆண்டவர் கண்ணு முன்னாலே நிறுத்துவார். என் வாழ்க்கையில் அநேக நேரங்கள் இந்த பிளாத்து போல நான் தோத்து போயிருக்கிறேன். ஆனா இயேசு என்னுடைய வாழ்வின் ராஜா, அவர் ராஜாதி ராஜாங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே அசைக்கப்பட முடியவில்லை. அது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது. இன்னமும் அது என்னை ஏவிக்கொண்டே இருக்கிறது. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ராஜாதி ராஜா என்று நான் அறிவேன். அந்த விசுவாசம் என்னை பலப்படுத்துகிறது, ஸ்திரப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் என்னை பெரிய காரியங்களை செய்ய முடியாது என்னை தூண்டுகிறது. இயேசு என் தேவன் ராஜாதி ராஜன் என்கிற நம்பிக்கை என்னை பயங்கரமாக என்னை ஆட்டுவிக்கின்றது. பிரியத்துக்குரியவர்களே, உங்களையும் அப்படி ஆட்டுவிக்கட்டும் என்று சொல்லி நான் கெஞ்சுகிறேன். எல்லாம் போனா என்னங்க, இன்னமும் அது இயேசுவை தேடுவோம், ஜெபிக்கவும் நம்ம யாரும் தடுக்கவே முடியாது. பைபிள் எடுத்து வாசிப்பதை யாரும் தடுக்க முடியாது. அது நம்முடைய பிறப்பு உரிமை, அது நாம் விட்டுவிடவே கூடாது. எல்லாம் போனாலும், சர்வம் அவ்வளவு பலன் குன்றி இருந்தாலும் நான் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது மாபெரும் வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். அவர் செய்ய வேண்டியது செஞ்சாரு. அடுத்தாப்புல அதில் பாருங்க, கிரேக்கு, எபிரேய, லத்தீன் 3 மொழிகளில் அழகாக எழுதி வச்சுட்டார். அவர் எழுதினாரு இயேசு யூதருடைய ராஜா. அது அவங்களுக்கு பிடிக்காது. 2வது யூதர்கள் அங்கே இருந்திருக்கலாம், எபிரேய யூதர்கள், கிரேக்க மக்கள் அங்கே இருந்திருக்கலாம், லத்தீன் மக்கள் லத்தீன் மொழியை பேசுறவங்க இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லி 3 லாங்குவேஜில் எழுதி வச்சாரா. ஒரு லாங்குவேஜில் எழுதியிருக்கலாம் இல்லையா, 3 லாங்குவேஜில் எழுதினார், 3 மொழிகள் எழுதினார். அவருக்கு மூளை சரியாக வேலை செய்து. எல்லாரும் அதை தெரிந்து கொள்ளட்டும், எல்லாரும் படிக்கட்டும். 3 லாங்குவேஜ் இருக்கலாம், 3 லாங்குவேஜில் எழுது. இந்த நாட்டில் 3 விதமான மக்கள் 3 மொழியை பேசி வசிக்கிறாங்க. எல்லாருக்கும் அது புரியட்டும் என்று சொல்லி அவர் அழகானபடிக்கு அந்த லாங்குவேஜை பயன்படுத்தினார். தினந்தோறும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் ஆடியோ செய்திகளை 3 நிமிடம் நான் தவறாமல் கொடுத்து வருகிறேன். அதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்லாம் போடுறோம். நீங்களும் விரும்பினால் நம்முடைய குரூப்பில் என்னை சேர்த்துக்கிடுங்க. நானும் இந்த ஆடியோ செய்தி கேட்குறேன்னா எனக்கு அனுப்பிவிடுங்க, மெசேஜ் அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப்பில், நான் அவங்களை சேர்த்து விட்றேன். அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஊழியம் என்பது அல்ல. ஒருவேளை உலகம் முழுவதும் எத்தனை பேர் இருக்கிறாங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு தாகமாக இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க. அவர்களை நாம் ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி இங்கிலீஷ்லையும் நான் டெய்லி பேசி வருகிறேன். இது போதாதுன்னு சொல்லி இந்திய தாய் திருநாட்டில் 70% மக்கள் ஹிந்தி தான் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியல நிறைய பேருக்கு.
அதனால ஹிந்தி மொழியும் கற்றுக்கொண்டு அதுலேயும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்து வரேன். இப்போதைக்கு நம்முடைய ஊழியத்தை சார்ந்த அன்பு மகள் ஜெனிஃபர் அவர்கள் ஹிந்திலையும் அவங்க டெய்லி நம்ம டிரான்ஸ்லேஷனை போட்டு பல வருஷமாக ஊழியம் செய்துட்டு வராங்க. அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹிந்திலையும் நம்ம கொடுக்குறோம். என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, எத்தனை மக்களை கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணணும். குட் நியூஸை, நற்செய்தி அறிவிக்கணுங்கிற தாகம் நமக்குள்ளே இருக்கு. சின்ன வட்டத்துக்குள்ளே நிற்காதீங்க. அவர் எவ்வளோ அழகாக சிங்க் பண்ணி 3 லாங்குவேஜ்லையும் எழுதி போட்டார் பார்த்தீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பார்வைகள் பெரியவைகளாக இருக்கட்டும், உங்களுடைய தரிசனங்களும் உங்களுடைய கனவுகளும் பெரிதாக இருக்கட்டும். எல்லா மக்களையும் ரீச் பண்ணணும். உங்கள் பிஸ்னஸ் எல்லா ஊர்களுக்கும் போகணும். ரைட்? எல்லா ஸ்டேட்லையும் என் பிஸ்னஸ் இருக்கணும். கத்துட்ட கேளுங்க. எல்லா மக்களையும் டார்கெட் பண்ணுங்க. சின்ன வட்டத்தில் உங்கள் ஊரில் உள்ளவங்களுக்கு தான் இதை செய்யணும்னு நினைக்காதீங்க. பிஸ்னஸ் இன்னைக்கு நெட் மூலமாகி உலகம் முழுக்க ஆன்லைன் மூலமாக நம்ம பண்ணலாங்க. எனவே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கணும். 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே ஒரு மனிதன் கிரேக்கு, லத்தீன், அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேய 3 மொழிகளில் அவர் எழுதினார் என்று சொல்லி நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களை, இப்படியே நாமும் கூட அறிவானவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படத்தக்கதாக நாம் எப்பொழுதும் நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பெங்களூர்லேருந்து வர்ற பிள்ளைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பெருமையாக இருக்கும். இங்கே வந்து கடலை மிட்டாய் கம்பெனி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது கடை வச்சுருப்பாங்க. பிள்ளைகள் அங்கே படிச்சிருக்கோம். 5 லாங்குவேஜ் அழகாக பேசும். கேட்குற தலை சுற்றி போகும். தமிழ் வீட்டில் பேசுவாங்க, இங்கிலீஷ் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், கனடா லோக்கல் லாங்குவேஜ் படித்து தான் ஆகணும், ஹிந்தி லாங்குவேஜ் கண்டிப்பாக அவங்க படித்து தான் ஆகணும், இன்னொரு லாங்குவேஜ் படிக்கிறாங்க. 5 லாங்குவேஜ் அழகாக பேசுது. எனக்கு ரொம்ப அது பார்த்தாலே பெருமையாக இருக்கும். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய தரிசனங்கள் பெரிதாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய ஆண்டவர் உலகம் முழுவதும் கொண்டு சொல்லுவார். யூதேயா, சமரியா மற்றும் உலகம் முழுவதும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் எனப்பட்ட இந்த வார்த்தையை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பாருங்கள், அடுத்த வசனம் இப்படியே சொல்லுகிறது. யோவான் 19:21. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசிரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீ எழுதாமல் நான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார். மக்களுக்கு அது பொறுக்கலை. நீ இது எப்படி எழுதலாம்? எதிர்ப்பு வருது. அவன் யூதருடைய ராஜாவே கிடையாது, அவன் ராஜான்னு அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி நீ எழுதும். எப்படி நீ எப்படி எழுதலாம்? எதிர்ப்பு அங்கே வருவதை காண்கிறோம். அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருவேளை விடுவிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, அவர் உண்மையில யூதருடைய ராஜா தான், அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்த முடிய எழுதுன்னு சொல்லி எழுதி வச்சாரு. உடனே அங்கிருந்து மக்கள் நாய் மாதிரி கடிக்க ஓடி வராங்க, குறைக்க ஓடி வராங்க. எப்படி நீ எழுத முடியும்? அவன் அப்படி கிடையாது, அதுதான் சிறிதில் அறிஞ்சு கொண்டோம், எப்படி இப்படி செய்யலாம், நீர் எப்படி எழுதலாம், இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரஷர் கொடுப்பதை பார்க்கிறோம். பேலியாளின் மக்கள் எல்லா இடத்திலும் இருப்பார்கள். நீங்கள் நல்ல காரியங்களை செய்யும் பொழுது பேலியாளின் மக்கள் உங்களிடத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். இது எப்படி செய்யலாம் என்று சொல்லி கேட்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே சாத்தானி முடிவை மாற்றிக்கேன்னு சொல்லி அநேக நேரங்களிலே அவன் போராடுவான் என்பதை உங்களுக்கு முதலாவதாகவே நான் நினைவூட்டும்படியாக விரும்புகின்றேன். பேலியாளின் மக்களை பிசாசானவன் எழுப்பி நீ எப்படி இப்படி ஊழியம் பண்ணலாம், எப்படி நீ இப்படி கர்த்தருடைய பணியை செய்யலாம், நீ எப்படி இப்படி சப்போர்ட் பண்ணலாம். ஒரு நல்ல காரியத்தை நம்ம செய்யும்போது பாராட்டுறதுக்கு ஒரு சிலர் தான் இருப்பாங்க. நல்லா பண்ணீங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு 1-2 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் நீ என்ன எப்படி பண்ற, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? சாத்தாவும் இது மாதிரி மக்களை எழுப்பி விட்டு கேட்பான், நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை பாடம். எதிர்ப்புகள் வராதுன்னு நினைக்காதீங்க. நல்ல காரியங்களை செய்யும்போது வளரும்போது 1000 எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகளை தாண்டித்தான் நீங்கள் வளர வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களை, கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகள் வரும்போது துவண்டு போகாதீங்க. உங்களை கேவலமாக பேசும்போது பயந்து போகாதீங்க. ஏசப்பாவை யூதருடைய ராஜான்னு சொல்லி எழுதுனதுக்கு மக்களுக்கு பொறுக்கலை. எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கடவுளே அவங்க எப்படி இப்படி எழுதலாம்னு சொல்லி கேட்பாங்கன்னா, நம்மளாம் எம்மாத்திரம் என்பதை நாமெல்லாம் சுண்டைக்காய் அல்லவா அவர்கிட்ட கம்பேர் பண்ணும்போது நம்மளை எப்படி கேவலமாக பேசுவாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். மறக்க முடியாத ஒரு சம்பவம். நான் காலேஜ் லைஃப்பில் முடித்து ஹாஸ்டலை விட்டு வெளியே வரும்போதெல்லாம் 100கணக்கில் அநேக வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தி அவங்கெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக எழும்பி வந்தாங்க. கர்த்தருடைய ஊழியம் அங்கே வல்லமையாக நடைபெற்றது. நான் அடுத்த 6 மாதம் அங்கே பக்கத்தில் சூளைமேட்டில் ஒருத்தர் வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போது அந்த தம்பி மாதிரிலாம் அங்கே டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம விட்டு வந்த ஊழியம் அந்த ஹாஸ்டலில் என்ன நடந்துச்சு, இன்னும் நடக்குது. அப்போது அங்கே ஒரு பேய் பிடிச்ச வாலிபே பயங்கரமாக அவங்கள போட்டு அலக்கழித்து அடிக்க வந்துட்டான். ஒன்று அண்ணன்ட்ட கூட்டு போகண்டா, அண்ணன் தானே கிறிஸ்துவுக்குள் நடத்தினார்,
அண்ணே இப்படி ஒரு பையன் இருக்காங்க, உங்களோட ஜெபிக்க கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சண்டே வாங்கன்னு சொல்லி நான் உபவாசம் பண்ணிக்கிட்டு இருந்த நேரம், ஒரு டிசம்பர் மாதம். நான் சொன்னோன்னே அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை கூட்டு வந்தாங்க. சோலைமேட்டில் ஒரு வீடு, சுற்றி ஒரு 4-5 வீடு, மேலே 4-5 வீடு இருந்தது. அதில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம். அந்த பசங்கள்லாம் வந்த உடனே சோமனை ஆரம்பிச்சோன்னு அந்த பேய் பயங்கரமாக ஆட்டம் போட்டுச்சு. முதலாக ஒரு பேயை நான் சந்திக்கிறேன். ஏசப்படைய வல்லமை இருந்ததுனால அதை அப்படி துரத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இதனுடைய வல்லமை வெளிப்பட்டது. பயங்கர வாலிபர்லாம் அந்த பேய் நான் சொல்றதை கேட்டு அப்படியே கீழ்ப்படிதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் எக்ஸைட் ஆகி அவங்களும் பயங்கரமாக அல்லையிலையும் சொல்லி சத்தம் போட்டு அந்த பேயை அவங்களும் பயங்கரமாக கடைஞ்சிக்கிட்டாங்க. திடீர்னு பார்த்தா கதவு தட்ட சத்தம் கேட்குது. ஒரு மணி நேரம் ஆனப்போ கதவு தட்ட சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்த எல்லாரும் வந்து கதவு தட்டிட்டு நிற்காங்க. நிறுத்துங்கன்னு சொல்லி போய் திறந்தா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? பேயை வெட்டிகிட்டு இருக்கோம், ஒருத்தங்க சோகம் கிடச்சிட்டு இருக்கு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் செய்யக்கூடாது, இத்தனை பேர் நாங்கள் இருக்கோம், உடனே நிப்பாட்டுங்க, நடந்து உடனே எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லி எல்லாரையும் விரட்டி விட்டாங்க. நீங்கள் இருக்கக்கூடாது, நீ போன்னு சொல்லி என்னையும் விரட்டி விட்டாங்க. ஊழியம் செய்கிறோம், ஒரு ஆளுக்கு விடுதலை கிடைக்குது, புது வாழ்வு கிடைக்குது. அதுக்கு முன்னாடி என்னைய மந்திரவாதிட்டு போனாங்க, என்னெல்லாமும் செஞ்சு பார்த்தாங்க, நடக்கலை. ஏசப்பா நாமத்தில் இலவசமாக விடுதலை பெற்றுக் கொடுக்குறோம், ஆனால் செய்யக்கூடாது என்று விரட்டி விட்டாங்க. இதுதான் வாழ்க்கை. நிறைய பேர் எழும்புவாங்க, விரட்டி விடுவாங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, சரியா? பிலாத்துல வந்து சொல்கிறாங்க, நீ எப்படி பண்ணலாம், அப்படி எழுதக்கூடாது. ராஜாவாக சொன்னதாக அவன் சொன்னதாக எழுதும் என்று சொன்ன உடனே அவர் செஞ்ச காரியம் என்னை மிகவும் கவர்ந்தது. நீங்கள் பாருங்கள், யோவான் 19வது அதிகாரம் 22. பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றார். வாட் ஐ ஹவ் ரிட்டன் இஸ் ரிட்டன். அவன் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண, அப்படி எழுதக்கூடாது, மாற்றுன்னு சொன்ன உடனே அப்படியா சரி அப்போ மாற்றி எழுதிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கலாம், தன் முடிவை மாற்றிருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் எழுதுனது தான். வாட் ஐ ஹவ் ரிட்டன் இஸ் ரிட்டன். போ, அதிகாரம் இருக்கு எனக்கு, நான் என்ன நினைக்கிறேன் எழுதியிருக்கேன், சரிதான், அது நீ போ என்று சொல்லி தன் முடிவை அவர் மாற்றாமல் இருந்தார் என்று காண்கிறோம். எழுத்துக்குரியவர்களே, நான் இந்த செய்தியின் ஆரம்பத்தில் ஒரு ஊழியக்காரர் குறித்து சொன்னேன். ஒரு ஊர், இன்னொரு ஊர், இந்த இடம் சொல்லி மாட்டிக்கிட்டே அவர் இருக்கிறாருன்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார் என்றால் நம்ம அப்படிலாம் மாற்றவே மாட்டோம். ஒரு இடத்துல இருந்தோம்னா கடைசி வரைக்கும் இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளுக்கான சரியான அடையாளம், அவங்க மாறாம இருப்பாங்க. ஒரு முடிவெடுத்து அந்த முடிவிலே இருப்பாங்க, அந்த முடிவை மாற்றவே மாட்டாங்க. யோசித்து முடிவெடுப்பாங்க, ஆனால் எடுத்த பிறகு மாறவே மாட்டாங்க. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம். எழுதியதே, அவரை அசைக்க முடியல. அவர் குலைச்சி பார்க்குறாங்க, சத்தம் போட்டு பார்க்குறாங்க, அவரெல்லாம் அசைகிற மாதிரி தெரியல, உடனே திரும்பிட்டாங்க. கடைசி வரைக்கும் அப்படிதான் இருந்தது. இயேசு யூதருடைய ராஜா அப்படிதான் இருந்தது. நம்முடைய வாழ்விலே நாம் இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று சொல்லுபவர்களாக இருக்கக்கூடாது. நேற்று ஒன்று சொல்லி இன்றைக்கு ஒன்று சொல்லுபவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய மனது அலைபாயக்கூடாது. காற்றிலே அடிபட்டு அலைகிற நாணலை போல நாம் இருந்து விடக்கூடாது. வாலிபனே, வாலிப மகளே, உன் வாழ்வில முடிவெடுக்காதே. எடுத்தால் அதில் நீ மாறாதே. ஆண்டவரை முன்வைத்து ஒரு முடிவை எடு, நலமான ஒரு முடிவை எடு. எடுத்த பிறகு நீ மாறக்கூடாது என்பதை நீ மறந்து விடாதே. அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்படியே வாழ்க்கையில் ஒரு ஊழியத்தில் நம்ம இணைந்து விட்டோம் என்றால் மாறக்கூடாது, கடைசி வரைக்கும் இந்த ஊழியத்தில் இருக்கணும். அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு ஒரு சர்ச்சு, நாளைக்கு ஒரு சர்ச்சு, நாளான்னைக்கு ஒரு சர்ச்சுன்னு அலைந்து திரிகிற எத்தனையோ மக்களை காண்கிறோம். எந்த இடத்துல உங்களால் நிலையாக இருக்க முடியாது. இந்த பிசினஸ் போய் பிறகு அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு, பிறகு அந்த பிசினஸ்கிட்ட போய், என் சொந்தக்காரர் ஒருத்தர் முதல்ல மெழுகுத்தி பிசினஸ் ஆரம்பிச்சார் மாமாகிட்ட சொல்லி. அவர் ஒரு பைசாவிட்ட கிடையாது. பிறகு அதுக்கு பிறகு செங்கமால வச்சுட்டாங்கன்னு சொல்லி கேட்டால் வச்சு கொடுத்தாங்க, அது முடியலன்னு போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஃபைனான்ஸ் வச்சுட்டாங்கன்னு கேட்டார், அதில் போச்சு. அப்படி ஒரு வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் இல்லை. இந்த பிள்ளைகள் படுற பாடு எனக்கு தான் தெரியும். இப்படி வாழ்வில் நாம் மாறி செயல்படக்கூடாது, மாறி சிந்திக்கக்கூடாது. தெளிவானவர்களாக இருக்க வேண்டும், மாறாதவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முடிவை எடுத்தால் மாறாதவர்களாக இருக்கணும். வாழ்க்கையில் 25 வருடங்களுக்கு முன்பதாக என்ன முடிவெடுத்து சில முடிவுகள் எடுத்து சிலரை குறித்து இன்றைக்கு வரைக்கும் மாறாமல் இருக்கிறேன். நீங்களும் மாறாமல் இருங்கள். நான் எழுதியதே. வாட் ஐ ஹாவ் ரிட்டன் இஸ் ரிட்டன். அப்படிதான் பிலாத்து சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே நாம் மாறாதவர்களாக இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை அசைக்கப்பட முடியாத வாழ்க்கையாக இருக்கும். தேவன் உங்களை கனப்படுத்துவார். என் மகன் உறுதியான ஒரு மனிதன், பாறை போல இருக்கிறான், அவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் நஞ்சம் ஆசீர்வதிக்க மாட்டார், எக்கச்சக்கமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். உங்கள் பிசினஸ் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். எவ்வளவோ நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாக நான் உங்களை ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நம்ம ஜெபிக்கலாமா? உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணட்டுமா?
ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஊர்முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் எது போனாலும் ஜெபம் என்பது போகக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, பிலாத்து தோற்று போனது போல தோன்றினாலும் நான் எழுதியது என்று சொல்லி அது முடிந்ததை அவர் செய்தார். இயேசு இதற்கு ராஜா என்று எழுதி எல்லாருக்கும் அவர் ஒரு சுவிசேஷத்தை சொன்னார். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எதை இழந்து போனாலும் ஜெபத்தை இழக்காமல் இருக்க இயேசு ராஜா, அவர் ராஜாதி ராஜன் என்கிற அந்த உணர்வில் நாங்கள் பின்வாங்காமல் இருக்க, நீ நினைத்தால் என்ன வேண்டும் என்றாலும் செய்ய முடியும் என்பதை மறக்காமல் இருக்க ஆண்டவர் உம்மீது வைத்திருக்கிற விசுவாசம் எங்களை உந்தி தள்ளட்டும். நாளுக்கு நாள் மாறி மாறி போறாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க. இல்லை இல்லை ஆண்டவரே, நான் எழுதியது என்று உறுதியாக முடிவில் இருந்தது போல அசைக்கப்படாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எடுத்த முடிவுகளில் பின்வாங்கி போகிற வாலிபர்கள், மறந்து போகிறவர்கள், நேற்று ஒன்று சொல்லி இன்னொன்றைக்கு சொல்லுகிறவர்கள், சொன்னதே மறந்து போச்சேன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்கப்பா. நாங்கள் அப்படி இருந்தோம்னா எங்களை நீங்கள் கணக்கிலே வைக்க மாட்டீங்க. உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, மாறாமல் இருக்க உதவி செய்யுங்க என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. என்ன வியாதியாக இருந்தாலும் நீங்கள் மாற்றி போடுங்க, என்ன கண்ணீராக இருந்தாலும் துடைத்து போடுங்க. உம்மாலே சுகமாக்க முடியாத வியாதி என்று ஒன்று உண்டா ராஜா? ஆண்டவர், தாங்க முடியல, இந்த வலி வேதனையை தாங்க முடியல, எனக்கு பலனே இல்லையே, படிக்க முடியலையே, வேலைக்கு போக முடியலையே, சம்பாதிக்க முடியலையே, நடக்க முடியலையே, நிற்க முடியலைன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. மருத்துவத்தால் கொடுக்க முடியாத விடுதலை இலவசமாக தாருங்க. புதிய கிட்னிகளை பொறுத்துங்க, புதிய ஹார்ட்டை பொறுத்துங்க, புதிய லங்ஸை பொறுத்துங்க, புதிய மூளையை பொறுத்துங்க, புதிய பேக் போனை பொறுத்துங்க ராஜா. நடக்க முடியாத பிள்ளைகளை நடக்க வைங்க, மருத்துவத்தால் கைவிடப்பட்ட பிள்ளையை உயிரோடு வாழ வைங்க என்று சொல்லி கெஞ்சுகிறோம். தேவபலன் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம் ஐயா. இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே, வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, கடனை நெருக்குகிறதே, வட்டிக்காரன் நெருக்குறாங்களே, என்ன பண்ணுன்னு சொல்லி தெரியல தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பாவுடைய கண்கள் அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினால எல்லா இருளும் மாறட்டும், எல்லா இருளும் மாறட்டும். குடும்பத்தில் நிம்மதியில் சாவ துரத்துது, பிசாசு துரத்துது, செய்வினை நாவியில் நெருக்குது, என்ன பண்ணும் தெரியலேன்னு தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தர் வாழ வைப்பீராக என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிற ராஜா. தேவ பலன் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். வயதானவர்களை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. வாலிபர்களை பாவங்களது விடுவீங்க. ஆண்டவரே, நல்ல காரியங்கள் நடக்காதாங்கிற பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கட்டும். 10th 12th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை கத்தர் தூக்கி நிறுத்துங்கப்பா. ஆண்டவரே, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் எங்கள் தாய் திருநாட்டையும் ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை தவறாமல் பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து தாருங்க. தேவபலன் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. அப்படியே தகப்பனே, சோத்திரம் ஐயா. அடைக்கலான்குரிய முதியோர் உள்ளத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்குவதற்கு அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. எப்படியாவது தகப்பனே, சோத்திரம் ஐயா. அனாதை பிள்ளைகள் எல்லாம் முதியோர் உள்ளத்தை ஸ்கூலை கட்டி எழுப்ப உதவி செய்யுங்க. தேவக்கரம் தாங்கட்டும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you. Amen.